வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஊட்டி. நம்மள பல பேர் பல முறை இந்த ஊட்டிக்கு போயிட்டு வந்துட்டு நல்ல ஜாலியா சுத்தியும் பார்த்துட்டு ஐயோ இவ்வளவு செலவு பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கும், இந்த இருக்கிற ஊட்டிக்கு இதுவரை போனதே இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்காகவும் எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன கைடன்ஸ் கொடுக்கற விஷயம் தான் இந்த வீடியோ. நம்ம சவுத் இந்தியாவுடைய டாப் 10 டூரிஸ்ட் பிளேசஸோட லிஸ்ட் எடுத்தோம்னா அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸே இந்த ஊட்டியா தாங்க இருக்கும். இந்த வீடியோ மூலமா ஊட்டிக்கு எப்படி ரீச் பண்றது, எங்க ஸ்டே பண்றது, இங்க என்னென்ன டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது, அதை எப்படி லோ பட்ஜெட்ல சுத்தி பார்க்கிறது, இது எல்லாமே எங்களுடைய ஓன் டிராவலிங் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்க கூட ஷேர் பண்ண வந்திருக்கோம். நீங்க பாக்குறது பட்ஜெட் ஃபேமிலி மேன் யூடியூப் சேனல். நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோடை காலத்துல கொளுத்துற வெயில்ல எனி டைம் ஏசில இருக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அதுக்கு பதிலா ஊருக்கே ஏசி போட்ட மாதிரி இருக்கிற இந்த ஊட்டிக்கு ஒரு ஜாலியான ட்ரிப் எப்படி இருக்கும்? இந்த வெயிலோட கொடுமையில இருந்து தப்பிச்ச மாதிரியும் ஆச்சு, இங்க இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் சுத்தி பாக்குற மாதிரியும் ஆச்சு. சும்மாவ சொன்னாங்க இந்த ஊட்டிய மலைகளின் ராணின்னு. பச்சை கலர்ல வெல்வெட் போத்துன மாதிரி திரும்புற பக்கம் எல்லாம் அழகான டீ தோட்டங்கள், ஜாலியா போட்டிங் போக வித்தியாசமான ஏரிகள், அழகழகான மலை சிகரங்கள், பசுமையான பைன் மர காடுகள், கலர் கலரா பூத்து குலுங்குற பூந்தோட்டங்கள், இது எல்லாத்தையுமே மொத்தமா ஒரே இடத்துல ரசிக்கணும்னா அதுக்கு நீங்க ஊட்டிக்கு தான் வரணும். நான் சொல்லிதான் தெரியணும்னு இல்லை. இந்த உதகமண்டலம்னு சொல்லப்படுற ஊட்டி தமிழ்நாட்டுல மேற்கு பகுதியில நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல அமைஞ்சிருக்கு. இந்த ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி இப்படி மொத்த ஊர் சேர்த்து நீலகிரி மாவட்டம்னு ஏன் பேர் வச்சிருக்கிறது காரணமே எனக்கு பின்னாடி நீங்க பாக்குற இந்த மரம் தான். நீங்க சீசன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மொத்த மரங்கள்லயும் இந்த நீல கலர் பூ பூத்து இந்த மொத்த மலையுமே நீல கலர் பூர்வ போத்துன மாதிரி இருக்கும். அதனாலதான் இந்த ஊருக்கு நீலகிரி மாவட்டம்னு பேர் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஊட்டிக்கு எப்படி ரீச் பண்றதுன்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டுல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் மேட்டுப்பாளையத்துக்கு ட்ரெயின் இல்லைன்னா பஸ் மூலியமா வந்துட்டு அங்க இருந்து டாய் ட்ரெயின் மூலியமாவோ இல்ல பஸ் மூலியமாவோ நம்ம ஊட்டிக்கு ரீச் பண்ணிடலாம். ஒருவேளை உங்க ஊர்ல இருந்து மேட்டுப்பாளையத்துக்கு பஸ்ஸோ ட்ரெயினோ ஃபெசிலிட்டி இல்ல அப்படின்னா கவலையே படாதீங்க, டைரக்டா கோயம்புத்தூருக்கு வந்துருங்க. கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டிக்கு ஏகப்பட்ட பஸ் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க. நாங்க இந்த ஊட்டிக்கு 2 night 3 daysன்னு செம்ம ஜாலியா சுத்தி பார்க்கலான்னு பிளான் பண்ணி எங்களுடைய மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ட்ரெயின் ஏற கிளம்பிட்டோம். வீட்ல இருந்து கிளம்பி எங்களுக்கு நியர்பை ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. இந்த பக்கம் போனா சென்ட்ரல், இந்த பக்கம் போனா அரக்கோணம், நடுவுல நாங்க. இப்ப எந்த பக்கம் போறது? எப்ப பார்த்தாலும் சென்ட்ரல்ல போய் தானே ட்ரெயின் ஏறோம். அதனாலதான் ஒரு சேஞ்சுக்கு இப்போ அரக்கோணம் போய் ட்ரெயின் ஏற மாதிரி டிக்கெட் போட்டிருக்கேன். அதுவும் சரிதான். இப்ப நம்ம அடுத்ததா லோக்கல் ட்ரெயின் ஏறி அரக்கோணம் போய் ரீச் பண்ண போறோம். ஃபுல்லா சாப்பாடு. எங்களுக்கான லோக்கல் ட்ரெயினும் வந்துருச்சு. நம்ம இதுல ஏறி அடுத்ததான் அரக்கோணம் போய் இறங்கிடலாம். நான் இப்ப அரக்கோணத்துல உங்களை மீட் பண்றேன். செகண்ட் கிளாஸ் இதுல வாங்க. ஹாய். எப்பவுமே நாங்க ட்ரிப் போகும்போது ஆளுக்கு ஒரு ஷோல்டர் பேக்கர் மாட்டிக்கிட்டு அப்படியே ஹாயா சுத்தி பார்க்க போயிடுவோம். பட் இந்த முறை வந்துட்டு எங்களுக்கு லக்கேஜ் கொஞ்சம் ஜாஸ்தி. ஏன்னா என்னோட அத்தையும் இந்த வாட்டி நான் வந்து ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போறேங்க. ஆக்சுவலா நாங்க ஊட்டிக்கு வந்து ஒரு 2-3 முறை போயிருக்கோம். ஆனா ஒரு முறை கூட நான் என்னுடைய மாமியார அந்த ட்ரிப்ல ஆட் பண்ணது கிடையாது. இந்த வாட்டி என்னோட அத்தை வந்து வாயை திறந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஊட்டி ஒரு வாட்டி கூட பார்த்தது இல்ல, என்னையும் கூட்டிட்டு போய் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சோ அவங்களுடைய ஆசைக்காக தான் இந்த ஊட்டி ட்ரிப்பை நாங்க வந்து போட்டிருக்கோம். இது ரொம்ப சடனா போட்ட ட்ரிப்பு. என்னுடைய அத்தைய நீங்க பாக்கணும். தேங்க்யூ. புஷ்பவல்லி. அரக்கோணம், சென்னை
எக்ஸ்பிரஸும் வந்தாச்சு. இதுல ஏறி நாளை காலையில மேட்டுப்பாளையம் போய் இறங்க போறோம். வாங்க போலாம். இங்க இருக்கு. ஹாய், வாப்பா நீ ஏறிடு, முதல்ல ஏறிடு. நீ ஏறுங்கம்மா. ட்ரெயின் ஏறியாச்சு. எங்க 5 பேர் கூட சேர்த்து அடிஷ்னலா இன்னொரு 2 பேர் இந்த ட்ரிப்ல ஜாயின் பண்ண போறாங்க. நம்மளுடைய மும்பை ராஜஸ்தான் வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். அதுல சொல்லியிருக்கோம் ஆவடி அர்னால்டுன்னு சொல்லிட்டு. எங்களோட மாணிக்க அண்ணா இந்த ட்ரிப்ல ஜாயின் பண்றாங்க. அண்ட் வாண்டடா இந்த ட்ரிப்ல வந்து சிக்கின ஒருத்தர் தான் வேலு. இவரும் நம்ம கூட தான் இந்த ட்ரிப்ல ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. இவங்க 2 பேருமே அவங்க ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு சிங்கிளா எங்களோட ட்ரிப்புக்கு வந்திருக்கிறாங்க. எவ்வளவு ஜாலியா இருக்கிறாங்க பாருங்க. பிரைட்னஸ், வாங்க வெளியில வாங்க. எப்படி ஒளிவட்டம் தெரியுது. இவர் வந்து ஒரு ஃபேமிலி கூட ட்ரிப்பு போனாருனாக்கா அப்படியே பேட்டரி டவுன் ஆன மனுஷன் மாதிரி இருப்பாரு. இப்ப சோலோவா வராரு. முகத்துக்கு பின்னாடி ஒளிவட்டம் எல்லாம் தெரியுது பாருங்க. வெளில வாங்க வேலு, வெளியில வாங்க. நாங்க 2 பேரும் சென்ட்ரல்ல கரெக்டா 9:05 ட்ரெயின் ஏறணும். இங்க வந்து அரக்கோணத்துல இவங்க 5 பேர் கூட ஜாயின் பண்ணிட்டோம். நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஊட்டிக்கு போறேன். ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கு, சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. போய் நாளைக்கு ட்ரிப்பை பார்ப்போம் எப்படி இருக்கு. குட் மார்னிங். ஷார்ப்பா 6 மணிக்கெல்லாம் மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கியாச்சுங்க. இறங்கின உடனே அடிச்சு பிடிச்சு ஓடி வந்து இந்த டாய் ட்ரெயின்கான கியூல வந்து நிக்கிறோம். ஏன்னா நாங்க டிக்கெட் எதுவும் டாய் ட்ரெயின்ல புக் பண்ணல ப்ரிஃபரா. ஸோ ஜென்ரல்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இடம் பிடிச்சி நிக்கிறோம். இனி அவங்க எப்போ டிக்கெட் கொடுப்பாங்கன்னு. இந்த ஜென்ரல் கோச்சை பொறுத்த வரைக்கும் லிமிட்டட் சீட்ஸ் தாங்க. எவ்வளோ சீக்கிரம் அந்த ட்ரெயினை விட்டு இறங்கி ஓடி வந்து கியூல நிக்க முடியுமோ நின்னுடுங்க. ஏன்னா முதல்ல வந்து நிக்கிறவங்களுக்கு தான் முன்னுரிமை. அன்எக்ஸ்பெக்டட். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கொஞ்சம் லக்கியான நாளுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெயின் விட்டு இறங்கினதுமே இந்த டாய் ட்ரெயின்ல ஆல்ரெடி நாங்க டிக்கெட் எதுவும் போடல. ஸோ கியூல நின்னோம். பை லக் நமக்கு கிடைச்சா நம்ம இந்த ட்ரெயின்ல போகலாம், அப்படி இல்லாட்டினா பஸ்ல போலாம் தான் பிளான் வச்சிருந்தோம். அட் லாஸ்ட் எங்களுக்கு டிக்கெட் கிடைச்சிருச்சு. எங்க 5 பேருக்கும் சேர்த்து 3+2 டாய் ட்ரெயின்ல போக போறோம் ஜெனரல் கோட்டால. ஆமா, இது வந்து டோக்கன். இனி இந்த டோக்கன் எடுத்துட்டு நமக்கு பிளேஸ் ஃபர்ஸ்ட் அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம அதுல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபேமிலில யாராவது ஒரு ஆள் போயிட்டு டிக்கெட் எடுத்துட்டு வரணுமா. இதுதான் இங்க ஃபாலோ பண்ற ப்ரொசீஜர். சரிங்களா? சோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க வீக் டேஸ்ல வரீங்க அப்படின்னா இந்த மேட்டுப்பாளையம் ட்ரெயின் விட்டு இறங்கிட்டு கடகடன்னு ஓடி வந்து ஒரு ஆள், உங்க ஃபேமிலில ஒரு ஆள் வந்து இந்த கியூல ஃபர்ஸ்ட் நின்றுடுங்க, இடம் பிடிச்சிருங்க. அப்புறமா ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்ததுக்கு அப்புறமா ஜாயின் பண்ணிக்கலாம். அதுல இந்த டாட்டா டோக்கன் வாங்கிட்டோம்ல, அந்த டோக்கன் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ரிசர்வேஷன் கவுண்டரில் போயிட்டு அன்ரிசர்வ் டிக்கெட் வாங்கணும். இப்போ அதுக்காக தான் வந்திருக்கோம். இது ரயில்வே ஸ்டேஷன்னா ரிசர்வேஷன் கவுண்டர் எனக்கு பின்னாடி இருக்குது. இந்த ஸ்டெப்ஸ் வழியாக ஏறி வெளியே வந்தால் ரிசர்வேஷன் கவுண்டருக்கு போயிடலாம். வாங்க உள்ள போகலாம். நம்ம கூட வந்தாங்கல்ல, அவங்க 2 பேர் கியூவில் நிற்க வச்சுட்டு நான் இப்போ பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கேன். ஏன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ தூரம் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். எல்லாருக்குமே இங்கே டாய் ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்குன்றது நிச்சயம் கிடையாது. ஏன்னா முதல் 28 பேருக்கு மட்டும் தான் அங்கே அன்ரிசர்வ் டிக்கெட் கொடுக்குறாங்க. ஒருவேளை டாய் ட்ரெயினில் டிக்கெட் எடுக்க முடியாதவங்க எப்படி ஊட்டி ஈஸியாக ரீச் பண்ணலாம். ஸோ அதுக்காக இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ தூரன்றதை உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இப்போ பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கேன். இந்த மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷனில் ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ் வாக்கபிள். கரெக்டாக சொல்லப்போனால் 600 மீட்டர் தான். ஸோ அதுக்காக தனியாக வண்டி புக் பண்ண அவசியம் இருக்காது. ஆனால் பட் இங்கே நிறைய ஆட்டோக்காரங்க இந்த லாங்கு நீங்கள் வண்டியில் தான் போய் ஆகணும்னு சொல்கிறாங்க. பட் அப்படி கிடையாது, அதுதான் உண்மை. வாங்க போகலாம் பஸ் ஸ்டாண்டுக்கு. ஹாய்ங்க, நான் இப்போ மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு டாய் ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கலன்னா நேராக கிளம்பி பஸ் ஸ்டாண்ட் வந்துடுங்க. 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் ஊட்டிக்கு போயிட்டே இருக்கும்.
இந்த பஸ்ல ஏறிங்கன்னா நீங்க டாய் ட்ரெயினுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊட்டி ரீச் ஆகலாம். இப்போ எனக்கு பின்னாடி நிற்குதுங்களா, இதுதான் ஊட்டிக்கான பஸ் கிளம்புற இடம். இங்கே வந்து பஸ் ஏறினா போதும். ஜஸ்ட் 50 ரூபா தான் டிக்கெட் ரேட்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் வரும்போது 46 ரூபா வாங்கினாங்க. ஆக்சுவலாக 30 ரூபா காலத்தில் இந்த ட்ரெயினில் நிறைய தடவை போயிருக்கோம். ஆனால் என்னைக்கு அதை 295 ரூபான்னு மாற்றினாங்களோ அன்னையிலேருந்து போகலை. பஸ்ஸில் சிம்பிளாக போயிட்டு வந்துட்டுருக்கோம். ஏன்னா அதுதான் செலவு கம்மின்னு. இன்றைக்கும் அதே பிளானில் தான் வந்தோம். அதனால டிக்கெட் எதுவும் ரிசர்வ் பண்ணல. சரி, எக்ஸாம் டைமு, ட்ரெயின் டிக்கெட்லாம் காலியாக இருக்கும், எதுக்கும் அன்ரிசர்வ் டிக்கெட் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு தான் வந்து எட்டி பார்த்தோம். க்யூ கம்மியாக இருந்தது, உடனே நின்றுட்டோம். ரொம்ப வருஷம் கழித்து மறுபடியும் ஊட்டி டாய் ட்ரெயின் ஜேர்னி. வாங்க பார்க்கலாம். வாங்க ஊட்டிக்கு போகலாம். ரொம்ப வருஷம் கழிச்சு இதே டாய் ட்ரெயின்ல இந்த ஒரு பிளேஸ்ல உட்காந்துருக்கு. இந்த வாட்டி நான் வண்டி ஓட்டுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆக்சுவலா இந்த வண்டி நான் தான் ஓட்ட போறேன். என்னை நம்பி எல்லாரும் வாங்க. கூட்டிட்டு போய் எங்கேயாவது மலையில விட்டுறேன். எது பிரேக்கு? அது பிரேக்கா எதுன்னே தெரியல. 7:10க்கு மேட்டுப்பாளையத்துல இருந்து கிளம்புற இந்த டாய் ட்ரெயின் ஊட்டிக்கு சரியா 11:55க்கு போய் ரீச் ஆகுங்க. இந்த டாய் ட்ரெயின் ஜேர்னி எப்படி இருந்தது, நாங்க எந்த அளவுக்கு இதை என்ஜாய் பண்ணோம், இந்த ஜேர்னியை பத்தி இன்னும் நிறைய தகவல்களை ஊட்டி டாய் ட்ரெயின் ஜேர்னிங்கிற பேர்ல தனி வீடியோவா ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கோம். வீடியோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ நாங்கள் குன்னூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறோம். நிறைய பேர் வந்து குன்னூர் சுற்றி பார்த்து ஊட்டிக்கு வருவாங்க. நாங்கள் ஊட்டியை பார்த்துட்டு குன்னூருக்கு வர போகிறோம். அதனால இதே ட்ரெயினில் உட்காந்துருக்கோம். இப்போ நிறைய ட்ரெயின் கிளம்பி போக போகுது. சுமார் 5 மணி நேரம் அழகான இனிமையான பயணத்துல நாங்க உதகமண்டலம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். வெல்கம் டு ஊட்டி. ஓகே, நாங்க இப்போ ஊட்டி வந்து இறங்கியாச்சுங்க. இங்க இருந்து நாங்க புக் பண்ணிக்கிற ரூமுக்கு தான் இப்போ போக போறோம். அப்புறம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் சைட் சீயிங்லாம் ஸ்டார்ட் பண்ண போறோம். வாங்க போலாம். இல்லையே, இங்கே குளிரே இல்லை பாருங்க. நாங்கெல்லாம் உனக்கு குளிர் தான். இப்போ லஞ்ச் முடிச்சாச்சுங்க. ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு லஞ்சையும் முடிச்சுட்டு அடுத்ததா இப்போ வந்து இன்னைக்கான டே 1க்கான சைட் சீயிங் தான் பார்க்க போறோமே. இன்னைக்கு எந்த இடம் ஃபர்ஸ்ட் லொகேஷன்? ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் லொகேஷன் பொட்டானிக்கல் கார்டன். கவர்மெண்ட் பஸ்ஸில் போகலான்னு பார்க்குறோம். அதுக்கு பஸ் ஸ்டாண்டில் இங்கே என்ன பஸ் போகணும்னு தெரியல, போய் தான் விசாரிக்கணும். வாங்க போய் பார்ப்போம். ஆக்சுவலா நாங்க தங்கி இருக்கிற ஹோட்டல்ல இருந்து கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு வாக்கபிள்ல தான் இருக்கு. சோ நடராஜா சர்வீஸ். இப்போ நாங்க ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோங்க. நடக்கிறதா வந்தீங்க? நடக்கிறதா வந்தோம். ஓகே ஓகே. சீசன் மட்டும் தான் ஸ்பாட்ல வண்டி போகும். ஓகே. ஏப்ரல் மே மட்டும் தான் சார். ஏப்ரல் மே மட்டும் ஸ்பாட்ல வண்டி போகும். மற்ற டைம்ல நடந்தா போற மாதிரி. நடந்தா போகும். சரி ஓகே. ஓட்டிகள் வண்டியில் போட்டீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர். இந்த ஊட்டி டே 1ல நாங்க சுத்தி பார்க்க பிளான் பண்ண இடங்கள்ல எல்லா இடங்களுமே வெறும் 2.5 கிலோமீட்டர் ரேடியஸ்ல தாங்க இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் லொகேஷனா நாங்க போக போற இடம் பொட்டானிக்கல் கார்டன்ங்க. அதுக்கு இங்க இருந்து குன்னூர் ரூட் போற பஸ்ஸா ஏறி சேரிங் கேஸ் அப்படிங்கிற இடத்துல இறங்கணும். அங்க இருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்கு நம்ம நடந்து தாங்க போற மாதிரி இருக்கும். இதுவே இன்னொரு ஆப்ஷன், கோத்தகிரி பஸ்ல இருந்தீங்க அப்படின்னா மதுவானம் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்ல இறங்கி அங்க இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் வாக்கபிள்ல போற மாதிரி இருக்கும். இதுல விஷயம் என்னன்னா, கோத்தகிரி தொட்டபெட்டாக்கு போற பஸ் அவ்வளவு ஃப்ரீக்வெண்டா இங்க கிடைக்காது. எங்களோட லக்கு பஸ் வெயிட்டிங்ல இருக்குது. நாங்க இப்ப அதுலதான் போக போறோம். வாங்க. உங்களுக்கு அப்படி வீடியோ வருவேன். தகவல் உங்ககிட்ட வாங்கிக்கிறோம். எங்க போனீங்க? பொட்டானிக்கல் கார்டன் போனோம். நியர்பை பஸ் ஸ்டாப் ஏதோ சொன்னாங்க. மதுவானம். வண்டி லேடிஸ் 5 ஜென்ஸா? ஒன்று கொடுத்துருக்க 4 தரணுமா?
இன்னொரு பஸ் ஸ்டாப் சேரிங் கேஸ்ன்றது என்னது? சேரிங் கேஸ் மதுவான பக்கம். மதுவான பக்கம். நான் இன்னொரு பஸ்ல ஏறினா அவங்க சேரிங் கேஸ்னு சொன்னாங்க. சேரிங் கேஸ்ல கொஞ்சம் நடக்கணும். ஓகே ஓகே. கொஞ்சம் பாக்கங்க. சரி ஓகேண்ணா ஓகேண்ணா. சரி. இந்த பஸ் தான் தொட்டபெட்டா போகுது? ஆமாங்க. தொட்டபெட்டா ஜங்ஷன். ஜங்ஷன் அங்கிருந்து எவ்வளவு தூரம் நான் நடந்து போகணும்? தொட்டபெட்டா கிலோமீட்டருங்க, நடந்து போக முடியாது. வண்டி ஆட்டோ கிடைக்கும். ஆட்டோ கிடையாது, ஜீப் 70 ரூபாய் வாங்குவாங்க ஒரு ஆளுக்கு. ஓகேண்ணா. டிக்கெட் எடுத்தாச்சுங்க. நம்ம போக போற பொட்டானிக்கல் கார்டனுக்கு நியர்பை ஸ்டாப் வந்துட்டு மதுவானம்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இப்போ அங்கதான் இறங்க போறோமே. சீட் வந்து ஒரு ஆளுக்கு 7 ரூபான்னு சொல்லிட்டு டிக்கெட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து லேடிஸ் ஃப்ரீ பஸ். ஸோ எனக்கு என்னோட மாமியாருக்கும் சீட் கிடையாது, டிக்கெட் கிடையாது. இவங்க எல்லாருக்கும் மொத்தம் 5 பேருக்குமே தான் நல்ல டிக்கெட் எடுத்திருக்கு. இந்த இடம் தான் சேரிங் கேஸ். ஓகே, இந்த இடம் தான் சேரிங் கேஸ். ஓகேங்களா, இங்கே இறங்கி கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் நடந்து போட்டிருக்கோம். இது மதுவானத்தில் இறங்கினோன்னா 1/2 கிலோமீட்டர் தான் பொட்டானிக்கல் கார்டன் போகிறதுக்கு. இதுதான் மதுவானம் பஸ் ஸ்டாப்ங்க. நமக்கு கோத்தகிரி தொட்டபெட்டா போற பஸ் எல்லாமே இந்த பஸ் ஸ்டாப்ல நிற்கும். இந்த வழியா நம்ம வந்து 1/2 கிலோமீட்டர்ல நடந்து போனோம்னாக்கா பொட்டானிக்கல் கார்டன் வந்துடும். இப்போ ஏப்ரல் மே மாதிரி நம்ம வந்து ஒரு சீசன் டைம்ல வரோம் பஸ்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து டைரக்டா பொட்டானிக்கல் கார்டன்லயே ஸ்டாப் இருக்குது. இதுவே நீங்க ஆஃப் சீசன்ல வரீங்கன்னா இந்த மதுவானம் பஸ் ஸ்டாப்ல தான் இறக்கி விடுவாங்க. இங்க இருந்து நம்ம ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு நடந்துதான் போகணும். சரி வாங்க, முதல்ல நம்ம பொட்டானிக்கல் கார்டன் பார்க்கலாம். அதே மாதிரி இங்க இன்னொரு ஆப்ஷனும் இருக்குதுங்க. சேரிங் கேஸ்ங்கிற பஸ் ஸ்டாப்ல இறங்குனீங்க அப்படின்னாக்கா அங்க இருந்து பொட்டானிக்கல் கார்டனுக்கு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க. இந்த சேரிங் கேஸ் இறங்குறதுக்கு நம்ம குன்னூர் போற பஸ்ஸா பார்த்து ஏறணும். சரிங்களா? ஒருவேளை எங்களுக்கு டாய் ட்ரெயின்ல டிக்கெட் கிடைக்காம இருந்து நாங்க பஸ்லயே வர மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் பஸ் மூலமாக காலையில் 9 மணிக்கெலாம் இங்கே ஊட்டி ரீச் ஆயிருப்போம். இங்கே நிறைய ரோல் ஆகுது. எங்களுக்கு vlog எடுக்க ரொம்பவே கஷ்டமா இருக்குது. அதுக்கு நாங்கள் சரிப்பட்டு அந்த வேலைக்கு நாங்கள் சரிப்பட்டு வர மாட்டோம். vlogக்கு வந்து நாங்க சரிப்பட்டு வர மாட்டோம்னு தெரியுது. எனக்கு இன்னொன்னும் தெரிஞ்சாகணும். இந்த மாதிரி வந்து vlog-ஆ எடுத்து உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படிங்கறதையும் கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லிடுங்க. எந்த மலையா இருந்தாலும் அதுல கண்டிப்பா ஒரு திபெத்தியன் மார்க்கெட் இருக்கு. ஒரு மலையை விட மாட்டேங்கிறாங்க, எல்லாத்துலயும் இருக்கிறாங்க. இந்த பொட்டானிக்கல் கார்டனுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டா பெரியவங்களுக்கு 100 ரூபாயும் குழந்தைங்களுக்கு 50 ரூபாயும் சார்ஜ் பண்றாங்க. அதுலயும் 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு என்ட்ரி டிக்கெட்டே கிடையாது. மலர், அழகு மலர், அழகா இருக்கு. எனக்கு இந்த கலர்ல ஒரு ட்ரெஸ் எடுத்து தரணும். இந்த பூ கலர், இந்த கரெக்டா இந்த பிங்க் கலர்ல எனக்கு டே 1ல நாங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்கிற இடம் பொட்டானிக்கல் கார்டன். ஊட்டிலேயே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இந்த பொட்டானிக்கல் கார்டன் ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குதுங்க. மத்த ஹில் ஸ்டேஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த ஊட்டி பெஸ்டா இருக்கிறதுக்கான காரணமே இங்க இருக்கிற ஏகப்பட்ட ஃப்ளவர் கார்டன்ஸ் தாங்க. அதுலயும் இந்த பொட்டானிக்கல் கார்டன் ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்ததாம். 1847 வருஷம் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்துல உருவாக்கப்பட்டதாம். என்னவா படிக்கிற? இது ஹெரிடேஜ் பில்டிங் அப்பா. 1850 வருஷம் இத கட்டிருக்காங்களாம். இந்த 2 பில்டிங்ஸையும் அவ்வளவு பழசா? ஆனா போன வாரம் கட்ட பிரிட்ஜே உடைஞ்சு போகுது. நல்லா கட்டியிருக்காங்க, பார்க்கவே நல்லா இருக்கு. அது தெரியுது, அந்த ஃபாரினரோட அந்த ஸ்டைல் பில்டிங் தான் தெரியுது. ஆனா உண்மையை நம்பவே முடியல, 1859 கட்டிருக்காங்கன்னு. இங்க கலர் கலரா பூச்செடிகள் உள்ள ஏகப்பட்ட கார்டன்ஸ், வித்தியாசமான மரங்கள், சுமார் 20 மில்லியன் இயர்ஸ் பழமையான கல்லா மாறின மரம். அது மட்டும் இல்லங்க, லேட்டஸ்டா இட்டாலியன் கார்டன் புதுசா ஒண்ணு ஓபன் பண்ணிருக்காங்க.
நாங்க போகும்போது அங்க சொல்ற அளவுக்கு பூச்செடிகள்னு எதுவும் இல்ல. பட் நெக்ஸ்ட் மந்த் நடக்க போற ஃப்ளவர் ஷோக்காக புதுசா நிறைய செடிகளை நட்டு வச்சிருந்தாங்க. கடைசி இருக்கவங்களுக்கு அதிக மாட்டாங்க. எங்களுக்கு இங்க ரொம்ப பிடிச்சதே இங்க இருக்கிற கண்ணாடி மாளிகை தான். அப்பப்பா, ஒரே இடத்துல இத்தனை விதமான பூச்செடிகளா அப்படின்னு வாயை பொளந்துகிட்டு நின்னோம். சின்ன வயசுல இதை பத்தி நாங்க ஒரு போயமே படிச்சிருக்கோம். இன்னைக்கு தான் இதை நேர்லயே பாக்குறேன். எவ்வளவு அழகா இருக்குது. பிளாஸ்டிக்ல ஏதோ பூ வடிவமைச்ச மாதிரி இருக்கு. என்ன வந்து வீடியோ எடுக்காதீங்க, பூக்களை எடுங்க. பூ பக்கத்துல ஒரு பொறிவு உண்டு. என்னமா அது கொத்தமல்லி கட்டா? கொத்தமல்லி கட்டு இல்லப்பா, இது நல்ல சத்தான கட்டுப்பா. என்ன கட்டு? கேரட் கட்டு. கேரட் கட்டு. கேரட் கட்டா? This is carrot. It is கேரட். orange in color. யாரு இங்கிலீஷ் இல்ல, these are carrot. ஒரு கேரட் தான் this is carrot. கேரட்டுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க? கேரட்டுக்கா? கேரட். கேரட். அப்போ அதுதான கேரட். வேகமாக போனால் ரோஸ் கார்டன் சீக்கிரம் போகணும். ஒரு 1 ஹவர்லேயே பொட்டானிக்கல் கார்டன் சுற்றி பார்த்துட்டோம். அடுத்ததாக ரோஸ் கார்டன் போகிறதுக்காக போயிட்டுருக்கோம். இது இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. பஸ்ஸில் போவோம், இல்லைன்னா கோடி நடையாக நடந்துருவோம். நாங்க வரும்போது மதுவானம் பஸ் ஸ்டாப் இறங்கினதால உங்களுக்கு சேரிங் கிராஸ் பஸ் ஸ்டாப்பை காட்ட முடியல. இந்த பொட்டானிக்கல் கார்டன், இனி நாங்க பார்க்க போற ரோஸ் கார்டன், இது ரெண்டுத்துக்குமே சென்டர் பாயிண்ட் தான் இந்த சேரிங் கிராஸ். இந்த 2 பிளேஸ்மே ஆப்போசிட் டைரக்ஷன்ல 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. நாங்க இந்த சேரிங் கிராஸ் வழியா தான் ரோஸ் கார்டனுக்கு நடந்து போயிட்டே இருக்கோம். ஓகே, ரோஸ் கார்டனுக்கு வந்தாச்சு. வரல, அதுக்கான என்ட்ரன்ஸ்குள்ளே போவோம், ஆர்ச்சுக்குள்ளே போகிறோம். நீயே பேசியிருக்கலாம் அதுக்கு. சொல்லிடு அப்படியே. நம்ம இப்போ ரோஸ் கார்டனுடைய என்ட்ரன்ஸ்க்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே இருந்தும் மறுபடியும் கிலோமீட்டர் கணக்கில் நடக்க தான் செய்யணும். ஹாய்ங்க, மெயின் ரோட்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் கொஞ்சம் செங்குத்தான பாதை வழியா நடந்து இப்போ நாங்க வந்திருக்கிற இடம் ரோஸ் கார்டன். இந்த ரோஸ் கார்டனுக்கு என்ட்ரி டிக்கெட்டா பெரியவங்களுக்கு 75 ரூபாயும் குழந்தைங்களுக்கு 40 ரூபாயும் வாங்குறாங்க. அண்ட் இங்கேயும் பிலோ 5க்கு டிக்கெட் இல்லைங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ ரோஸ் கார்டனில் இருக்கோம். நாங்கள் ரோஸ் கார்டனில் நிறைய ரோஸ் இருக்குன்னு எதிர்பார்த்து வந்தோம். எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் இங்கே அழகாக நிறைய பெரிய ரெட் கலர் ரோஸு, எல்லோ ரோஸு, எல்லா விதமான கலர் ரோஸுங்களும் இருக்குது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குது. எதாவது பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். லைஃப்னாலே என்ஜாய் பண்ணதாங்க. நீங்களும் ஒரு பிரேக் எடுத்து இந்த மாதிரி இடத்துல வந்து சுற்றி பார்த்து லைஃப்பை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. இந்த கார்டன்ல சின்னதா பட்டன் சைஸ்ல இருந்து பெரிய காலிஃப்ளவர் சைஸ் வரைக்கும் உள்ள கலரா ஆயிரக்கணக்கான ரோஜா பூக்களை பார்க்கலாம். பட் நாங்க வந்திருந்தப்போ மேக்சிமம் செடிகளை கட் பண்ணி விட்டு இருந்தாங்க. என்னன்னு விசாரிச்சா ஏப்ரல் மந்த் எண்டில் நடக்கிற மலர் கண்காட்சிக்காக பராமரிப்பு வேலை நடக்கிறதா சொன்னாங்க. நாங்கள் ரோஸ் நிறையக்குன்னு எதிர்பார்த்து வந்தோம். ஆனால் இங்கே அந்த அளவுக்கு எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இப்போ இல்லை. நெக்ஸ்ட் மந்த்து வந்தால் நல்லா ரோஸு எல்லாம் டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க போல். என்வாரன்மெண்ட் சுற்றி பார்க்குற அளவுக்கு நல்லா இருக்குது. ஒரு இடத்துல கொஞ்சம் ரோஸ் வச்சுருக்காங்க, அது பார்க்க நல்லா இருக்குது. இப்போ அதை தான் பார்க்க போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். இருக்க பூ பெரிய ரோஸ் எல்லாம் பார்க்க சொல்ல மனசு கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் இதகமாகவும் இருக்குது. நம்ம சொந்த ஊர்லேயே இருக்கிறத விட கொஞ்சம் வெளியே சுற்றி பார்க்க வந்தால் டென்ஷன், மைண்ட் ரிலாக்ஸாக எல்லாம் நல்லா இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இங்கே பூச்செடிகள் இல்லாததால இந்த கார்டனையுமே ஒரு 45 நிமிஷத்துலேயே சுற்றி பார்த்துட்டோம். அடுத்ததா போட் ஹவுஸ்க்கு தான் கிளம்பணுமே. அங்கே போக இந்த ரோஸ் கார்டன்ல இருந்து ஊட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கிருந்து 1.5 கிலோமீட்டருக்கு பஸ்லையோ இல்லைன்னா நடந்தோ போயிடலாம்.
பட் பொட்டானிக்கல் கார்டன்ல இருந்து நாங்க நடந்தே இங்க வந்ததால செம்ம டயர்டுங்க. ஸோ இங்கிருந்து நாங்க எல்லாருமே ஒரே ஆட்டோல ஏறி ஊட்டி போட் ஹவுஸை நோக்கி கிளம்பிட்டோம். நாங்க ஊட்டி லேக் போயிட்டு இருக்கோம். இங்க ஒரு ஷேர் ஆட்டோ வருது, அதே ஏறி போயிட்டு இருக்கோம். ஒரு ஆட்டோ இங்க 7 பேருக்கு சேர்த்து 200 ரூபா கேட்டாங்க. டைம் வேற 5 மணி ஆகுது. வீட்டுக்குள்ள போகாம இந்த ஆட்டோ ஏறி போயிட்டு இருக்கோம். வாங்க ஊட்டி லேக்ல போயிட்டு. இது தாங்க ஊட்டி பஸ் ஸ்டாண்டு. இந்த ஊட்டி பஸ் ஸ்டாண்டுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் நடுவில் ஒரு ரோட் போகும். இந்த ரோட் வழியாக சுமார் 1.5 கிலோமீட்டருக்கு நம்ம ட்ராவல் பண்ணாலே இந்த ஊட்டி லேக்கை ரீச் பண்ணிடலாம். இந்த ஊட்டி லேக் ஜான் சல்லிவன் அப்படிங்கிறவரால 1824 வருஷம் வெட்டப்பட்ட ஒரு செயற்கையான ஏரியா. இந்த லேக்குக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டா ஒரு ஆளுக்கு 20 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இது ஒன்லி லேக்குக்கான என்ட்ரி மட்டும்தான். இதுக்கு உள்ளார போய் போட்டிங் போறதா இருந்தாலும் சரி, உள்ள போய் ஏதாவது ஃபன் ஆக்டிவிட்டிஸ் விளையாடுற மாதிரி இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்குமே தனித்தனியா தான் பே பண்ண வேண்டியது இருக்குமே. ஓகே, நம்ம இப்போ ஊட்டியோடைய போட் ஹவுஸ்க்கும் வந்தாச்சு. ஊட்டி ஒரு பரபரப்பான சிட்டி, இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்படி ஒரு பரபரப்பான சிட்டிக்கு நடுவுல இவ்ளோ காமா ஒரு சூப்பரான லேக் எப்படி இருக்குது பாருங்களேன். இந்த போட் ஹவுஸ்க்கான டைமிங் காலையில 9 மணில இருந்து ஈவினிங் 5:30 மணி வரைக்கும் தான். இந்த லேக்ல ஸ்பீட் போட், பெடல் போட், ரோ போட்டுன்னு நிறைய போட் சர்வீஸ் ரன் பண்றாங்க. இப்பதாங்க ஜம்முன்னு போட்டிங் போயிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா நீங்க நம்பவா போறீங்க? சும்மா கட்டி வச்சிருக்கிற போட்ல அப்படியே ஒரு வீடியோ எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறோம். இங்கேயே அப்படியே சும்மா ஒரு 45 மினிட்ஸ் டைம் பாஸ் பண்ணிட்டு உள்ள இருந்த ஸ்நாக்ஸ் கடையில சின்னதாக ஒரு அட்டண்டன்ஸையும் போட்டுட்டு எங்களோட நெக்ஸ்ட் லொக்கேஷனா இந்த லேக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிற த்ரெட் கார்டனுக்கு போயிருந்தோம். ஹாய், இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் ஊட்டி லேக் பார்க்குக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிற த்ரெட் கார்டனுங்க. உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் டைம் முழுக்க த்ரெட்டாலேயே உருவாக்கப்பட்ட ஒரு சின்ன பார்க். இங்க இருக்கிற புல்லு, பூக்கள், பாசி இப்படி எல்லாமே த்ரெட்டால மட்டும்தான் உருவாக்கி இருக்காங்க. கிட்டத்தட்ட 6 கோடி மீட்டர் த்ரெட்ஸை யூஸ் பண்ணி இந்த ஒரு பார்க்கை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த பார்க்குக்கு அடல்ட்டுக்கு 30 ரூபாயும் குழந்தைங்களுக்கு 20 ரூபாயும் சார்ஜ் பண்றாங்க. சரி வாங்க, இப்ப நம்ம அடுத்ததான் இந்த த்ரெட் கார்டனுக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். ஓகே சார், உங்க பேரு? சார் என் பேர் பிரதீப். ஓகே, உங்க ஒர்க் பண்றோம் இங்க கார்டன்ல. எப்படி பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க இங்க பாக்குறது வந்து ஒரு எம்ப்ராய்டிங் கார்டன். இது இங்க இருக்கிற பூக்கள், புல்லு, பாசை, தாமரப்பூ உட்பட எல்லாமே நூலால பண்ணியிருக்காங்க. 6 கோடி மீட்டர் நூல் யூஸ் பண்ணி 12 வருஷமா 50 லேடி ஆர்டிஸ்ட் ட்ரைனிங் கொடுத்து பண்ணியிருக்கார் மிஸ்டர் ஆண்டனி ஜோசப்ன்றவர். அவர் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஷர்ட் காலர்ல உள்ள வரும் கேன்வாஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கேன்வாஸை வந்து பூ ஷேப்ல எலை ஷேப்ல கட் பண்ணி எடுத்து அதுக்கு மேல் நூல் சுத்தியிருக்காங்க. இந்த கார்டனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, மிஷினோ ஊசியை தூப்பம் பண்ணாம வெறும் கையாலேயே பண்ணியிருக்காங்க. எங்க கார்டன் வந்து உலக சாதனையான இடத்துல இடம்படிச்சுக்கு யூனிக் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஒரு பூ பண்றதுக்கு ஒரு நாள், இந்த கார்டன் ஃபுல்லா பண்றதுக்கு வந்து எங்களுக்கு 12 வருஷம் எடுத்திருக்கு. வெறும் கையாலேயே பண்றாங்க. மிஷினோ ஊசியை தூப்பம் பண்ணாம வெறும் கையாலேயே. இதை குறித்து சாம்பிள் உங்களுக்கு கிளாஸ்ல தொட்டு பார்க்கறதுக்கு சாம்பிள் காமிச்சு தருவோம், தொட்டு பார்க்கலாம். அதே மாதிரி 1 to 15 வரைக்கும் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். போர்டில் படிச்சு பாருங்க, பொறுமையா பாருங்க. இதை குறித்து சேல்ஸ்க்கும் இருக்கு, பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கவும் செய்யலாம். இந்த ஃப்ளார் கூட பாருங்க, ஃபுல்லா பயங்கரமா மெனக்கிட்டு இருக்காங்க. அந்த மொட்டுல இருந்து இப்படி ஒரு கார்டன் ஊட்டி லேக் பார்க்குக்கு ஆப்போசிட்ல டைம் சார். சார் கார்டன் ஓப்பனிங் டைம் வந்து 9 to evening 7 o'clock. கல்யாண ஊட்டி ஜப்பா இல்லி ரொம்ப தத்ரூபமா இருக்கு, செம்மையா இருக்கு. இது ஒரு வாட்டி எப்படி வாஷ் பண்ணுவாங்களா?
இந்த ஐடியா அவருக்கு வந்ததே பெரிய விஷயம். இந்த பாருங்க, நிஜமாவே நூல்ல தாங்க ட்ரை பண்ணிருக்காங்களே. இதுல பாருங்க கம்பி எல்லாம் தெரியுது, இந்த கேன்வாஸ் கூட இருக்கு. ஆனா ரொம்ப பொறுமை வேணும். இது அவ்வளோ ஈஸியாலாம் வந்து சுத்திட முடியாது. கேப்பே இல்லாம அவ்வளோ நெருக்க அந்த த்ரெட்டை கோத்திருக்காங்க. ஐ மீன் த்ரெட் வந்து சுத்தி விட்டுருக்காங்க. சூப்பரா இருக்கு. பொறுமை ரொம்ப அவசியம். அதை விட இதை மெயின்டைன் பண்றது அது இன்னும் பெரிய விஷயம். இங்க சேல்ஸ்க்கு கூட விற்கிறாங்க, உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம். 750 பீஸுக்கு 950 ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நாங்க டாய் ட்ரெயின்ல வந்ததால இங்க மதியத்துக்கு மேலதாங்க ரீச் பண்ணவே முடிஞ்சது. இன்னைக்கு பிளான்ல இருந்த கர்நாடகா கார்டனை பார்க்கல, அதனால அந்த பிளான் அப்படியே டே 3க்கு மாத்திக்கிட்டு கர்நாடகா கார்டனை போய் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு எங்களோட பிளான்ல சின்னதா ஒரு சேஞ்சுங்க. நாங்க இப்போ ஊட்டி லேக்ல இருந்து ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கோங்க. அதுவும் கவர்மெண்ட் பஸ்லயே ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த டே 1 வந்துட்டு எங்களுக்கு ரொம்பவே சூப்பரா முடிஞ்சது. த்ரெட் கார்டன்ல கொஞ்சம் டைம் எடுத்துருச்சுங்க வீடியோ முடிக்கிறதுக்கு. முடிச்சுட்டு நாங்க ரிட்டர்ன் வந்து பை வாக் தான் வந்துட்டு இருந்தோம். ஆண்டு வேலை பஸ் வரவே கப்புன்னு பஸ்ல ஏறியாச்சு. பஸ் வந்து கரெக்டா இந்த ரவுண்டானா கிட்ட தான் நம்மளை இறக்கி விட்டாங்க. நான் இப்ப இருக்கிற இடம் தான் வந்து ஊட்டியோடைய மெயின் ஜங்ஷன். எனக்கு கரெக்டா ஆப்போசிட்ல வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அண்ட் என்னோட லெஃப்ட் சைட்ல வந்து பஸ் ஸ்டாண்டும் இருக்குது. சரிங்களா? அண்ட் அடுத்ததான் நாங்க டின்னரை தான் முடிக்க போறோம். தள்ளுவண்டி கடை ஒண்ணு பார்த்து வச்சிருக்கிறோம், வாங்க வந்து எடுத்துக்கிறோம். வந்து எடுத்துக்கிறோம். ஹாய் சொல்லுங்க. என்னது எது 100 ரூபாய் கலர்? இது பெரட்டி எடுத்துட்டு பண்ணி மாதிரி வேற கலராவது மாத்தி தர சொல்லு. இல்ல இல்ல எல்லாமே ஒரே ரேட். யாராவது வரீங்களா? இந்த மார்க்கெட் வரீங்களா? அப்படியே ஜாலியா சுத்திட்டு வரலாம், அப்படியே நடப்போம். எஸ், நாங்க இப்போ ஊட்டியில இருக்கிற மார்க்கெட்ஸ் எல்லாம் ஒரு விசிட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு தாங்க வந்திருக்கிறோமே. எங்களோட டின்னர் முடிச்சாச்சு, சும்மா செமிக்கிறதுக்காக கொஞ்சம் தூரம் நடக்கலான்னு. என்ன பஜார்? இதுக்கு பேரு இது வந்து லோவர் பஜார். நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு செட் பண்ண பஜார். அப்படியா? அப்படியா? நான் உண்மையாவே லோயர் பஜார்னாக்கா மிடில் கிளாஸ் பீப்புளுக்கான பஜார்னு நினைச்சேன். ஓகே, அப்பர் பஜார் வந்து பாத்திருக்கோம், அது கொஞ்சம் ஹை கிளாஸா தான் இருக்கும். ஹைட்ல இருக்குது. சாக்லேட்ஸ் எல்லாம் பாருங்க, ஊட்டி வர்க்கீஸ். சார் நான் ரேட் எப்படி இருக்கு பாரு. ஃபர்ஸ்ட் அங்க உட்கார்ந்து இருக்கிறது நம்ம டீம்ல இருந்து வந்த 3 பேர் தான். எங்களை நம்பி வந்தா இப்படிதான் கடைசியில 3 பேரும் நம்ம கூட வந்த டீம்மேட்ஸ் தான். எங்களை நம்பி ட்ரிப் வந்தா இப்படிதான் நடுரோட்டா உட்காரணும். சரி போலமா முடியல. மார்க்கெட்லாம் சுத்திட்டு இப்பதான் ரூம்க்கு ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். ஊட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டே பண்றதுக்கு 800 ரூபாயில இருந்தே ஓரளவுக்கு நல்ல ஹோட்டல்ஸ் நிறையவே ரெண்ட் கிடைக்குது. பட் எங்களை மாதிரி லோக்கல் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி சுத்தி பார்க்குற பிளான்ல இருந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு நியர்பைல தங்குறது தாங்க பெஸ்ட். இல்ல ஒரு காரை ரெண்ட்டுக்கு எடுத்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம் அப்படிங்கிற ஐடியால இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே ஏகப்பட்ட டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க தங்குற ஹோட்டல்ல கேட்டா கூட கார் புக் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் இங்க ஏகப்பட்ட ஷேர் ட்ரிப் ஆப்ஷன் கூட இருக்குது. அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கேன். அந்த வீடியோலயே அடுத்த 2 நாள் நாங்க எங்கெல்லாம் சுத்தி பார்த்தோங்கிற எங்களோட டிராவலிங் எக்ஸ்பீரியன்ஸையும் சொல்லியிருக்கோம். அந்த வீடியோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், மிஸ் பண்ணாம பாருங்க. சரி, இந்த ஊட்டி ட்ரிப்ல இது வரைக்கும் எங்களுக்கு எவ்வளவு செலவாச்சுங்கிறத விளக்கமா பார்க்கலாம். சென்னை டு மேட்டுப்பாளையம் ட்ரெயின் ஃபேரா ஒரு ஆளுக்கு 350 ரூபாய். மேட்டுப்பாளையம் டு ஊட்டி பஸ்ல வந்தீங்கன்னா 46 ரூபாய் வருங்க. பட் நாங்கள் டாய் ட்ரெயினில் ஜென்ரலில் வந்ததால் ஒரு ஆளுக்கு 175 ரூபாய் ஆச்சு. அண்ட் ரூம் ரெண்ட்டாக எங்கள் ஃபேமிலிக்கு இன்னைக்கு மட்டும் 1100 ரூபாய். பொட்டானிக்கல் கார்டனுக்கு பஸ் ஃபேராக ஒரு ஆளுக்கு 7 ரூபாய். அங்கே என்ட்ரன்ஸ் டிக்கெட்டாக ஒரு ஆளுக்கு 100 ரூபாய். தென் ரோஸ் கார்டனுடைய என்ட்ரன்ஸ் டிக்கெட் ஒரு ஆளுக்கு 75 ரூபாய்.
அங்கிருந்த ஆட்டோல ஊட்டி லேக் வந்ததுக்கு எங்க 7 பேருக்கும் சேர்த்து 200 ரூபாய் வாங்கினாங்க. ஊட்டி லேக்கோட என்ட்ரன்ஸ்க்கு 20 ரூபாய் அண்ட் த்ரெட் கார்டனோட என்ட்ரன்ஸ்க்கு 30 ரூபாய். ரிட்டர்ன் பஸ்லயே ஊட்டி வந்ததுக்கு மறுபடியும் ஒரு 7 ரூபாய். இவ்வளோ தாங்க எங்க செலவு. அப்புறம் ஃபுட் அண்ட் அதர் பர்ச்சேஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஆகுங்க. நாங்க இப்போ பைக்காரா லேக்ல ஜோடியாக் போட், அதாவது பைசிக்கல் போட்ல டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கோம். ஊட்டியில ஸ்ட்ராபெரியா ஆக்சுவலா இங்க எப்படி வளர்க்குறாங்கன்னு தெரியல. ஷார்ட்ஸ் இருக்குமா இது இருக்குமா? இங்க இருக்கிறவங்க வந்து சூசைட் பாயிண்ட்னு இதை மென்ஷன் பண்றாங்க. ஃபாரின்ல வந்து விளையிற மாதிரியான காய்கறிகள் தான் இருக்கு. இதை நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் இது நான் பெத்தது, அதனால என்ன மட்டும் ஓசியில விட்டு குரங்கு. ஆமா, வீடியோ எடுக்கிறது அப்பா குரங்கு, உங்ககிட்ட பேசுறது அம்மா. என்ன மரம் இது? இது வந்து கற்பூர மரம், இங்கிலீஷில் வந்து கேம்பர் மரம்னு சொல்கிறாங்க. கற்பூரம் தயாரிக்கவும் மற்றும் மரப்பலகைகள் உற்பத்திக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. அப்படி ஒன்றும் வாசனை வரலையே. இது வாசனை வரலையா? பழமொழிலாம் உண்மைதாம்மா. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? சரி, நீ வந்து பாரு. 890ல் Subscribe to Budget Family Man YouTube channel.